வணக்கம். பைத்தான் அடிப்படைகளை அலசப் போகும் இந்த விளக்குரைக்கு உங்களை வரவேற்கிறோம். பைத்தான் படிக்க ரொம்ப எளிமையான, அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிரலாக்க மொழி. சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு வருவோம். பைத்தான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பெரிய பாம்போட ஞாபகம் தான் வரும் இல்லையா? ஆனா நிஜத்துல 1991ல இத உருவாக்குன கைடோ வான் ரோசம் மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் காமெடி ஷோவோட தீவிர ரசிகள். அதனால தான் அந்த பேரை வச்சுட்டாரு. அதனால தான் பைத்தான் டுட்டோரியல்கள்ல சாதாரணமா ஃபூ பார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்பாம் எக்ஸ்னு ரொம்ப ஜாலியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்கவிருப்பது 1. பைத்தானுக்கு வரவேற்பு. 2. முக்கிய தரவு வகைகள். 3. மாறக்கூடியவை மற்றும் மாறாதவை. 4. கோவைகள் மற்றும் அடிப்படை செயல்பாடுகள். அப்புறம் 5. இண்டெக்சிங் மற்றும் ஸ்லைசிங். முதல் பகுதி, பைத்தானுக்கு வரவேற்பு. பொதுவா சி பிளஸ் மாதிரியான மொழிகள்ல கோடிங் பண்ணும்போது நிறைய கர்லி பிரேசஸ், செமிகாலன்ஸ்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஆனா பைத்தானை பாருங்க, இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் மற்றும் கிளாஸ் வெறும் ஒயிட் ஸ்பேஸ், அதாவது வெற்று இடைவெளிகளை மட்டுமே வச்சு எவ்வளோ நீட்டா வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சுத்தமா இருக்குல்ல. அடுத்து பகுதி 2, முக்கிய தரவு வகைகள், அதாவது கோர் டேட்டா டைப்ஸ். இதை நம்ம பைத்தானோட ஒரு மெனு கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். சாதாரண எண்கள், அதாவது இன்ட், ஃப்ளோட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்ற பூலியன்கள் தொடங்கி லிஸ்ட்ஸ், டிக்ஷனரிஸ் மாதிரியான பெரிய தொகுப்புகள் வரைக்கும் இதுல இருக்கு. டேட்டாவை எப்படி கையாள்றதுங்கிறத முடிவு செய்யறதே இந்த டேட்டா டைப்ஸ் தான். பகுதி 3, மாறக்கூடியவை மற்றும் மாறாதவை, மியூட்டபிள் மற்றும் இம்மியூட்டபிள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒரு டேட்டா டைப் மாறாதது, அதாவது இம்மியூட்டபிள் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு முழு எண், ஸ்ட்ரிங் அல்லது டியூப்பிள். இது அடிப்படையில ஒரு பூட்டப்பட்ட லாக்கர் மாதிரி. மெமரியில ஒரு தடவை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் அதோட மதிப்பை உங்களால மாத்தவே முடியாது. இந்த ஒப்பீட்டை பாருங்க. இடது பக்கம் மாறக்கூடிய லிஸ்ட்ஸ் இருக்கு. இது ஒரு திறந்த அட்டைப்பெட்டி மாதிரி. எப்ப வேணாலும் உள்ளே இருக்கிறத மாத்திக்கலாம். ஆனா வலது பக்கம் இருக்கிற மாறாத டப்பிள்ஸ் ரொம்ப பாதுகாப்பான ஒரு லாக்கர் மாதிரி. இது எவ்ளோ சேஃப்னா, இத பைத்தான் அகராதிகளோட, அதாவது டிக்ஷனரி கீஸா பயன்படுத்தக்கூட அனுமதிக்கும். 4வது பகுதி, கோவைகள் மற்றும் அடிப்படை செயல்பாடுகள், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பேசிக் ஆபரேஷன்ஸ். ஸ்கூல்ல படிச்ச அதே கூட்டல், கழித்தல், பெருக்கல் தான் இங்கேயும். ஆனா இங்க ஒரு மேஜிக் பாருங்க. பிளஸ் குறியீடு எண்களை கூட்டுறதோட மட்டும் இல்லாம வார்த்தைகளையும் ஒன்னா இணைக்கும். ஸ்பாம், எக்ஸ் ரெண்டையும் கூட்டுனா ஸ்பாம் எக்ஸ். இந்த பேசிக் ஆபரேஷன்ஸ் தான் நாம பண்ண போற பெரிய பெரிய டேட்டா அனாலிசிஸ்க்கு முக்கியமான பேஸ். இங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. பைத்தான்ல 2 விதமான வகுத்தல் இருக்கு. ஒற்றை சாய்வு கோடு போட்டா அது மிதவை புள்ளி, அதாவது துல்லியமான தசம எண்ணை தரும். ஆனா இரட்டை சாய்வு கோடு போட்டா அது மீதியற்ற முழு எண்ணை, அதாவது இன்டிஜரை தரும். உங்க கால்குலேஷன்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு துல்லியம் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பைத்தான்ல சில ஸ்பெஷல் ஆபரேட்டர்களும் இருக்கு. அடுக்குகள், அதாவது எக்ஸ்பனன்ஸ்க்கு டபுள் ஸ்டார் பயன்படுத்துவோம். சிஎல் கோடிங் இன்னோவேஷன்ஸ் மாதிரியான தளங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். நம்பாய் அரேஸ்ல மேட்ரிக்ஸ் பெருக்கலுக்காகவே பிரத்யேகமா இந்த ஆட் குறியீட்டை பயன்படுத்துவாங்க. அப்புறம் பெரிய கோவைகளுக்குள்ள மதிப்புகளை ஒதுக்க இந்த வால்ரஸ் ஆபரேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, இண்டெக்சிங் மற்றும் ஸ்லைசிங். இந்த பிராக்கெட் நோட்டேஷன் இருக்கே, இது பைத்தான்ல ஒரு மாஸ்டர் கீ. ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப், இது 3ஐயும் வச்சு உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் கரெக்டா வெட்டி எடுக்கலாம். குறிப்பா நம்பை அரேஸ்ல டேட்டாவை ஸ்லைஸ் பண்றதுக்கு இதுதான் அஸ்திவாரம். இது எவ்ளோ அழகா வேலை செய்துன்னு பாருங்களேன். இண்டெக்ஸ் எப்பவுமே 0ல இருந்து தான் தொடங்கும். ஸ்டெப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு 2வது ஐட்டத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு சூப்பர் ட்ரிக் என்னன்னா, -1 கொடுத்தா லிஸ்டோட கடைசில இருக்கிற ஐட்டத்தை உடனே கண்டுபிடிச்சிடலாம். பெரிய டேட்டா செட்ஸ்ல நமக்கு வேணுங்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பைத்தானோட டேட்டா டைப்ஸ், நம்பை பேசிக்ஸ், இண்டெக்சிங், ஸ்லைசிங், அப்புறம் பேசிக் ஆபரேஷன்ஸ், இதையெல்லாம் இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த இண்டெக்சிங் மற்றும் ஸ்லைசிங் திறன்களை வச்சு ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற பிரம்மாண்டமான டேட்டா செட்ஸை நீங்க எப்படி அனலைஸ் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விளக்க உரையில் சந்திப்போம். நன்றி.